ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஸ்வீட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாக நம்ம 20லேருந்து ஒரு அரை மணி நேரம் வரை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பாயாசம் எப்போதும் செய்கிறத விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு இப்படி ஒரு பாயாசம் செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சு அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் மசிய வெந்து நமக்கு கிடைக்கணும். அதனால் அது வரை நம்ம ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கடலைப்பருப்பு அந்த சைடு வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். இந்த பாயாசத்துக்கு இவ்வளோ தான் நெய் தேவைப்படும். ரொம்ப அதிகமான அளவில் நெய்யெல்லாம் தேவைப்படாது. இங்கே பாருங்கள், நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் சூடான உடனே நான் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வறுபடட்டும். இது எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதில் பாதி அளவு நான் சேமியா எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வறுத்துக்கிடணும். எப்போதும் மாதிரி கடலைப்பருப்பு மட்டும் போட்டு இந்த பாயாசம் செய்யாமல் கொஞ்சமாக சேமியாவும் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு 10 மினிட்ஸில் இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு இந்த மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரை இப்போ வெயிட் பண்ணலாம். இது இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த வறுத்த வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 1.5 டம்ளர் இருக்கும். அந்தளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்தோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சேமியா முழுசும் வேகக்கூடாது. ஒரு 50% வேக வச்சாலே போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டு வேகும்போது கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிரும். ஃபுல்லாக நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா இருக்க அந்த பாயாசம் ரொம்ப திக்காக வந்துடும். அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. அது நீங்கள் பால் பாயாசம் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலுமே இந்த சேமியா ஒரு 50% வேக வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டுக்கே இருக்க நமக்கு ஃபைனாக வெந்துடும். அந்த டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம பாயாசம் இருக்க ரொம்ப திக்காக வராமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எடுத்து பார்த்தோம்னா அப்படி லேசாக தான் வெந்திருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருந்தது. நான் நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மத்து வச்சு மேஷ் பண்ண முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் இதில் 3/4 பங்கு எடுத்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் கடலைப்பருப்பு தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ரெண்டையுமே ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக நான் மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நான் நல்லா க்ளீனான நாட்டு சர்க்கரை எடுக்க போய் நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட அந்த வேக வச்ச சேமியா ஆட் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருந்த இந்த சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து நல்லா கலந்தாச்சு. இப்படி ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா வந்து ஆல்ரெடி வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். இந்த பாயாசத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் பாலே ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படியே வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பு நெய்யோடே இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்படிங்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நான் ஒரு 3 ஏலக்காயை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன் மணக்க கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வருஷம் இன்னும் போன வருஷத்தை விட ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிடுதேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.